ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். என் கனவே உனக்கு காதலிப்பதுன்ற சீரிஸோட அடுத்த படத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்தில் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஹீரோ எல்லா பொருட்களும் எடுத்துக்கிட்டு ஹீரோயினை பார்க்கறதுக்காக வராரு. அவர் கொடுத்துருக்க கிஃப்டெல்லாம் எடுத்துக்கிட்டு வரும்போது ஹீரோயின் வந்துட்டு அந்த கிஃப்டெல்லாம் வேண்டாம் அப்படின்றாங்க. ஹீரோ அப்படியே நீ இன்னும் என் மேலே கோவமாக இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு இதே மாதிரி உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டே எப்போவுமே ஆமாம் ஆண்டி இதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, எப்போவுமே உன் கூடவே வாழ்ந்துருவேன் அவ்வளோதானே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு எல்லா பொருளையும் எடுத்துக்கோங்க, ஆனால் வாசனை திரவியம் ஒன்று செஞ்சுருப்பாரு, அதை மட்டும் இது என் கையால் நான் உனக்காக செஞ்சேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது இதுவே எனக்கு பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வாங்கிக்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோட அம்மா வந்து கூப்பிட்டு அசிஸ்டண்ட்டை விசாரிக்கிறாங்க. என்னாச்சு உனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஹீரோ நிறைய கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்க, ஆனால் ஹீரோயின் வேண்டாம் சொல்லி எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு. இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமானு எனக்கு தெரியல, நீ என்ன நினைக்கிற சொல்லுன்னு ஹீரோயின் ஹீரோக்காக உயிரை கொடுக்க கூட தயாராக இருக்காங்க. ஹீரோ வந்து அவங்கள ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு, அவங்க ரெண்டு பேரும் உண்மையாமே காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இருந்தாலும் சரி நீ சொல்கிறேன் நான் நம்புகிறேன், இருந்தாலும் அங்கே நடக்கிற விஷயத்தில் நீ எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அம்மா சொல்லி விடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ரோந்து பண்ணி மூலியமாக ஏச்சின்ட்டு அந்த பக்கம் வந்துட்டுருக்கப்போ நம்மளோட ஹீரோயின் அவங்கள நிறுத்தி அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 4-5 பாட்டில் ஆயில்மெண்ட் கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ வந்துட்டு ஏச்சின்ட்டு திரும்ப கொடுக்கலான்னு நினச்சதையும் பாட்டிலையும் அவரே வச்சுக்கிறாரு. அதை பார்த்துட்டு அசிஸ்டன்ட் பொண்ணு இருந்துட்டு நீங்கள் இதுக்காக தான் அவரை நிற்க சொன்னீங்களா அப்படின்னா, பின்ன நீ என்ன நினச்சேன், நான் ஒன்றும் நினைக்கலையே அப்படின்னு அந்த பொண்ணு அங்கேருந்து இவங்க ரெண்டு பேரும் ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் பொழுது விடுது. ஹீரோயினை கூப்பிட்டு நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கூப்பிட்டு வராரு. அவங்க ரெண்டு பேர் கையை பிடிச்சிட்டு வரதை பார்த்தோன்னே ஏன் சிட்டி அப்படியே திக்கியில் குஞ்சுக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து இந்த மாதிரி கான்குமிக்கு ரொம்ப உடம்பு முடியலையா அப்படின்னா, சரி நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, நீ தான் என் கூட இருக்கியவா ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரெண்டு பேருமே கான்குமினை பார்க்கறதுக்காக வராங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க உடம்பு ரொம்ப முடியல. டாக்டரை வச்சு செக் பண்ணி பார்த்தா அவங்க சொல்கிறாங்க இவங்களோட பல்ஸோட ரிதம் வந்து சரியில்லை, திடீர்னு அதிகமாக இருக்குது, திடீர்னு கம்மியாக இருக்குது, இதெல்லாம் பாய்சன் இருக்கவங்களுக்கு தான் இருக்கும், ஆனால் இவங்களுக்கு வந்துட்டு பாய்சன் இருக்கிறதுக்கான எந்த விதமான அறிகுறியும் இல்லை அப்படின்னு சொன்னோடனே அங்கே இருக்க எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. அந்த பொண்ணுமே டக்குன்னு கை எடுத்துக்கிட்டு இல்லை என் உடம்பை பற்றி எனக்கு தெரியும், அது சும்மா ஒரு சளி தான், அது சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் அதை கவனிச்சிட்டே இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு எப்படி உங்களுக்கு இந்த பல்ஸை கூட தெரியாமல் இருக்குமா, நீங்கள் ஒரு சிறந்த ஒரு டாக்டர் தானே, சரி ஏதாவது ஒரு மருந்தையாவது எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்க சரின்னு சொல்கிறாங்க. சரி அவங்க உடம்புக்கு ஒன்றும் இல்லை, சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு வேகமாக ஹீரோவும் கிளம்பி போயிடுறாரு. இதை பார்த்தோன்னே ஜீஹோ வந்துட்டு இப்போ பார்த்தியா என்ன நடந்ததுன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அசிஸ்டன்ட் பொண்ணு என்ன அந்த டாக்டருக்கு பைத்தியமா, உங்கள் பல்ஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டு போகிறான் அப்படின்னோடனே, நீ வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு என் பல்ஸ் அப்படி தான் இருக்கும், ஆனால் நான் அதான் சொல்ல வரல, ஹீரோ மனசில் ஹீரோயின் ரொம்ப தெளிவாக இருந்துட்டாங்க, இனிமேல் வந்து நம்ம அவங்க மனசில் இடம் பிடிக்க முடியாது, நம்ம வேற ட்ரிக் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ நேராக ஹீரோயினை கூப்பிட்டு அந்த கிங்கோட டம்புக்கு தான் வந்திருக்காங்க, அதாவது கல்லறைக்கு. அந்த சீக்ரெட் பேசேஜ் மூலயமா உள்ளே போகிறாங்க. இங்கே வந்துட்டு சீக்ரெட் டனல் மூலயமா உள்ளே போகிறாங்க. ஏஜென்ட்டியை வெளியே நிற்க வச்சுட்றாங்க. இவங்க உள்ளே போகும்போது நிறைய மெக்கானிசம் எல்லாம் இருக்குது. இந்த பக்கம் நீ வரும்போது நீ இதெல்லாம் பார்த்து கரெக்டாக இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம வரணும், இல்லைனா உள்ளே இருக்கிறதெல்லாம் உன்னை காயப்படுத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கழுத்தில் கையை வைக்கவும் அவங்க ரொம்ப ஆனந்தமாக அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஹீரோவும் அமைதியாக இருக்கும்போது திடீர்னு இவங்களுக்கு சுயவனை வந்து ஏய் பைஃபன்ச்சு கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு அவங்கள சொல்லிக்கிறாங்க. அப்போ ஹீரோ நேராக கூட்டிகிட்டு வந்துடுறாரு. 2 மெக்கானிசம் இருக்குது, ரெண்டையும் தாண்டி அந்த ஸ்டோனுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸ்டோனை வந்து ஹீரோ தொட்டோன்னே அது மின்னுது. இது வந்து சோல் லாக்கிங் ஸ்டோன் தானே அப்படின்னு நினச்சி இவங்க மனசில் நினச்சிக்கிறாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீயத்தோடு அப்படின்னு அவங்கள சொல்கிறாங்க, இது வந்து எங்களுடைய ட்ரெஷர், நாங்கள் போரில் இருக்கும்போது இதுதான் எங்களை காப்பாற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் தொடும்போது அது ஜொலிக்குது. அப்போ வந்து ஹீரோயின் வந்து கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க இது அந்த ஸ்டோன் தான், அதுக்கு வந்து என்னை ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹீரோவை தேடி ஜீஹோவும் அங்கே வந்திருக்காங்க. அவங்க வந்து சூப் கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட அசிஸ்டண்ட் அதை கொடுத்துட்டு ஹீரோ வந்தோடனே இதை சூட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களும் சரின்னு போயிடுறாங்க. ஹீரோயினும் இங்கே வெளியே போயிருக்காங்கன்னு இவங்க 2 பேர் பேசிகிட்டே போயிடுறாங்க. அந்த சமயத்தில் இங்கே ஒரு மெக்கானிசம் பண்ணுறதுக்காக தான் நான் உன்னை கூட்டிகிட்டு வந்திருந்தேன், இந்த மெக்கானிசத்தை வந்து நம்மளுக்கு எதாவது பிரச்சனைனா ஃபுல்லாக இந்த இடமே டெமாலிஷ் ஆகிற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சரி சொல்லி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவர் கையில் அடிபட்டுறது. ஹீரோயின் வந்து ரொம்ப ஆர்வமாக அதுக்கு வந்து மருந்தெல்லாம் போட்டுட்ருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட வந்து ட்ரீட் பண்ணுற பொண்ணு நீ தான் அப்படின்னா மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. உடனே இவரும் இல்லை நான் அதுக்காக சொல்ல, நான் உன்னை ரொம்ப விரும்புகிறேன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிடுறேன். ஹீரோயினா ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் சிம்மின்னு சொன்னது ஞாபகம் வருது, ஹீரோக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காதுன்னு. உடனே இவங்க டக்குன்னு ஞாபகம் வந்த மாதிரி மெக்கானிக்ஸில் ஒரு மாற்றம் இருக்குது, வாங்க நாம அதை பார்க்கலான்ட்டு வேகமாக அங்கே போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோ வந்து அவங்களோட ரூம்லேருந்து நிலாவை பார்த்துட்டு நான் இதை ஹீரோயினோட பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோயின் வந்து அந்த ஸ்டோனை வரைஞ்சிட்ருக்காங்க. அப்போ செங்கி வராங்க, என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு, சோல் லக்கிங் ஸ்டோன் இங்கே இருக்குது, அதை தான் வரைய
வரைகிற அப்படின்னா அதை ஏன் நீ வரைகிற அப்படின்னா ஹீரோ பிரச்சனை உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது நீ இந்த மாதிரி லவ் பண்ணுவாமே என்ன பண்ணலான் இருக்க அப்படின்னா பாவங்க அவர் அப்படின்னா என்னதே திரும்பவும் பாவமா ஏன் நீ அங்கே அனுபவிச்சது உனக்கு தெரியலையா டாய்ச்சன் பேலஸில் என்ன நடந்தது அப்படின்னு அது சரி அதை நீ என்ன லவ் பண்ண அவ்வளோதானே அவனுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு எதாவது செஞ்சு கொடு அவனுக்கே உண்மையில லவ் வந்துடும் நீ எதையும் செய்யணும்னு அவசியம் இல்லைன்னு இதை தான் நீ தேர்ட் பிரின்ஸ்டையும் செஞ்சியா அப்படின்னு கேட்டு இவங்க 2 பேர் சிரிச்சிட்டு இருக்க அசிஸ்டன்ட் பொண்ணு வேகமாக உள்ளே வராங்க. அப்போ வந்துட்டு அந்த செங்கியும் மறைஞ்சு போய்ட்டுறாங்க. என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு போது இந்த மாதிரி புக்கு தான் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் ரெடியாகுங்க ஹீரோ உங்களை பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்காக இங்கே வராராம் அப்படின்னு சொன்ன வந்து சரின்னு சொல்லிடுறாங்க. இங்கே வந்து இவங்க காயத்துக்கு மருந்து போட்டு விடுறாங்க. அப்போ ஹீரோ வந்து அவங்க நெத்திலேயே கிஸ் பண்ணிட்டுறாங்க. உடனே நீங்கள் ரொம்ப ட்ரிக்கியாக இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அந்த சமயத்தில் மூன் வந்து சும்மா சாதாரணமாக பார்க்கணும், நம்ம ஒரு மியூசிக் வச்சுட்டே பார்க்கலாமா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் டான்ஸ் ஆடுறாங்க அந்த மியூசிக்கை வாசிக்கும் போது. அப்போ வந்து அவங்க நைட்டு இன்டிமேட்டாக இருக்க மாதிரி ரொம்ப ரொமான்ஸாக இருக்க மாதிரி அவருக்கு தோணுது. பார்த்தா அது கனவு. காலையில் எழுந்திரிச்சு ஹீரோயின் எங்கன்னு கேட்டுட்ருக்காரு. ஹீரோயின் அவங்க பேலஸில் இருக்காங்க. நீங்கள் இந்தாங்க ஹேங் ஓவர் மருந்து குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்ன நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னா ஏச்சிட்டி தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னே ஏச்சிட்டியை கூப்பிட்றாரு. அப்போ வந்து ஏச்சிட்டி வந்து சொல்கிறாரு நைட் நீங்கள் வந்து வாங்கிட்டீங்க நான் தான் கொண்டு வந்து விட்டேன்னு. சரி இந்தா நீ இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதையும் சாப்பிட்டோன்னே அவர் சொல்கிறாரு நான் இது வரைக்கும் இதை சாப்பிட்டது இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்றேன், உனக்கு இதை செய்ய தெரியுமா, எனக்கு செய்யவே தெரியாது என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு வந்து இல்லைப்பா நீ செய்ய தெரியாதுன்னு சொன்னதே சந்தோஷன்ற மாதிரி அவர் ரொம்ப ஆனந்தமாக அதை வாங்கி சாப்பிட்றாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹீரோயினை பார்க்குறதுக்காக வராரு. ஹீரோயின் கிட்ட வந்து இப்படி மெக்கானிசம் போகுது அப்படின்னு சொன்னால் சூப்பராக வரைஞ்சிட்ருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னும் போது இந்தா நீ இந்த கேக்கை சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அது லில்லி பேஸ்ட்ரி இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் யாருக்காகவும் செஞ்சதில்லை உனக்கு மட்டும் தான் செஞ்சேன் அப்படின்னா நீங்கள் உங்கள் மேலேயே பொறாமப்படுறீங்களா அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோயின் நினச்சி சிரிக்கிறாங்க. அந்த சமயத்தில் மெக்கானிசம் ரெடி பண்ணுறதுக்காக ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறாங்க. இவரும் நல்லா கேட்குறாங்க நீங்கள் எப்படி இதை செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் நிறைய வேலைகள் இருக்குமேனு. ஹீரோ சொல்கிறாரு இல்லை எங்கள் அப்பா வந்து அவங்க வேலையை பார்ப்பாரு, என் கூட எல்லாம் அன்பாக பேச மாட்டாங்க, எங்கள் அம்மாவும் இல்லாதனால நான் இதை என் மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக நான் இதை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு ஹீரோயின் வந்து நினச்சி பார்க்குறாங்க. இந்த இடத்துல இவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜீஹோ வந்து எங்கே ஹீரோ போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டை பேசிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் அந்த வழியில் வந்துட்டு இருக்காங்க. அதை இவங்க பார்க்குறாங்க. இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹீரோயினும் ஒன்றா சுற்றிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அடுத்த நாள் வந்து அந்த மெக்கானிசத்துக்குரிய ப்ளூ பிரிண்ட்டை அவர் வரைஞ்சிட்டு இருக்கும்போது சிம்மின் வந்து கேட்குறாரு இந்த இடத்துல மட்டும் நீங்கள் கரெக்டானதை செய்யலை அப்படின்னா அவருக்கு சரியான பவர்ஸ் கிடைக்காது, நீங்கள் வந்து அவருடைய இதயத்தை உடைக்கல அப்படின்னா அந்த பிரச்சனையெல்லாம் நம்மளுக்கு தான் வந்துடும் அப்படின்னு. இல்லை நான் கரெக்டாக செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஜீஹோ வந்து ஹீரோயினுக்கு தேவையான ப்ரெசன்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நிறைய ப்ரெசென்ட் ஒரு 2-3 ப்ரெசென்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஹீரோயினை பார்க்கறதுக்காக வராங்க. பார்க்குறதுக்கு வந்துட்டு அந்த ப்ரெசென்ட்டை கொடுக்க ஹீரோயின் வேண்டான்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு வாசனை திரவியம் நிறைந்த ஒரு பவுச்சு வச்சுருக்காங்க, நிறைய நகைகளும் வச்சுருக்காங்க. ஹீரோயின் நகை விரும்ப மாட்டாங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த பவுச்சை வச்சு அந்த ஸ்மெல்லை ட்ராக் பண்ணியே இவங்க எங்கே போகிறாங்கன்னு கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு ட்ரிக்கை அவங்க செஞ்சுருப்பாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் போகும்போது ஹீரோ வந்துட்டு நான் என்னால் இன்றைக்கி வர முடியாது, நீ மட்டும் தான் தனியாக போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஏச்சின்ட்டியோட அவங்க வரும்போது இன்றைக்கி நீ என்னை பேர் சொல்லியே கூப்பிடலாமே, நீ தானே என்னை ஸ்வான் பிரதர்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசிட்டு சரி நான் உள்ளே போகிறேன் நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை வந்து ஜீஹோட அசிஸ்டன்ட் பார்த்துட்றாங்க. இந்த இடத்துக்கு தான் நீ வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க பின்னாடியே வராங்க. இவங்க ஒரு மெக்கானிசம் தாண்டி இன்னொரு மெக்கானிசம் போயிடுறாங்க. ஆனால் இது இங்கே மெக்கானிசம் இருக்கிறது தெரியாதனால இவங்க காலை வச்சோன்னா அவங்க வந்து ஒரு அம்பு தாக்கிடுது. ஹீரோயின் இருக்கிற பக்கமும் வந்து அம்புகள்லாம் வர சமயத்தில் ஏச்சின்ட்டி உள்ளே வந்து காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அந்த அம்பில் வந்து காயப்பட்ட அசிஸ்டன்ட் பொண்ணும் ஓடி போயிடுது அங்கேருந்து. இவர் வந்து இங்கேருந்து பேசிகிட்டு இருக்காரு. நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, உனக்கு எந்த பொண்ணும் பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்கள்லாம் சீக்கிரமாக இறந்துருவோம், நாங்கள்லாம் போரில் இருக்கிறதுனால அதனால் எங்களுக்கு யாரும் அவ்வளோவா பொண்ணு கொடுக்குறதில்ல, நாங்களும் இன்னும் வரைக்கும் எனக்கு பிடிச்ச பொண்ணை பார்க்கல அப்படிங்கிறாரு இவர். அந்த சமயத்தில் ஜீஹோ வந்து அவங்களுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்ருக்காங்க. திடீர்னு அந்த கல்லறைக்குள்ளே இப்படி ஒரு மெக்கானிசம் செட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஸ்டோன் அங்கே தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீஹோவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவர் கேட்குறாரு நீ வந்து ஹீரோ ரொம்ப விரும்புறியா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நான் ஒருத்தங்களை விரும்பினேன் ஆனால் அவர் என்ன விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஹீரோவா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அது வந்து நீ எதுவும் சொல்ல தேவையில்லை எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹீரோ ஒன்று நல்லா வச்சுருக்காரு அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒன்றுமே சொல்லலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஹீரோயினை பார்க்குறதுக்காக ஜீஹோ வராங்க. ஜீஹோ வந்து அவங்களோட அசிஸ்டண்ட்டுக்கு ஏதோ கண்ணை காமிச்சிட்டு போகிறாங்க. அதே மாதிரி உள்ளே போய் ஹீரோயினும் ஜீஹோவும் பேசிகிட்டு இருக்கும்போது யாரோ வந்து வாசை உடைச்சிட்றாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் அங்கேருந்து எந்திரிச்சு போக இங்கே வந்து ஹீரோயினோட இடத்துல இவங்க எல்லாம்
சுற்றி தேடுறாங்க. அங்கே ஒரு பால் மாதிரி சுருட்டி வச்சுருக்கு. அதை அவங்க பார்த்துட்றாங்க. பார்த்தா அந்த ஸ்டோன் தான். அது திரும்ப அங்கேயே போட்டுடுறாங்க. ஹீரோயினும் திரும்பி வந்துடுறாங்க. ஹீரோயின் திரும்பி வந்தோடனே என்னங்க ஆச்சு அப்படின்னோடனே, இந்த மாதிரி அவள் தெரியாமல் போட்டு அழுதுட்டு இருந்தா அப்படின்னு. சரிங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க ரூமுக்கு வந்தோடனே அவங்களுக்குன்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் நீ கொடுத்துருப்பாரு. அதை பார்த்தோன்னே ஓ இதுதான் அந்த ஸ்டோனுன்னு சொல்லி ஷாக் ஆகிறதோட இந்த பாட்டு முடியுது. அடுத்தடுத்த பாட்டை பக்கத்து என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்